ஹாய் யூஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோம்மேட் கரம் மசாலா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கரம் மசாலா நிறைய ரெசிபீஸ்க்கு சேர்ப்போம். ஸோ அது வெளியே வாங்குறதோட நம்ம வீட்லேயே எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் வீட்லேயே செஞ்சுக்கிறப்போ அது இன்னும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே, வாங்க இந்த ரெசிபி எப்படி நம்ம வீட்லேயே செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த கரம் மசாலா செய்கிறதுக்கு 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 4-5 கிட்ட பட்டை, 8 கிட்ட நட்சத்திர சோம்பு, 5 போல் ஜாவித்ரி, 1 ஸ்பூன் கிட்ட கிராம்பு, 20 கிட்ட ஏலக்காய், 3 பிரியாணி இலை. இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு கடாயில் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் நான் சூடு பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நான் காஞ்ச மிளகான்னு தனியாக எதுவுமே சேர்க்கலை. ஏன்னா நம்ம எல்லா டிஷ்லேயுமே மிளகாத்தூள் சேர்ப்போன்றனால நான் இதில் காஞ்ச மிளகாய் சேர்க்கலை. அதே மாதிரி என்னோடய பட்டை சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 5 கிட்ட எடுத்திருக்கேன். உங்களுக்கு பெருசாக இருந்தால் 2 கிட்ட நீங்கள் எடுத்தால் போதும். எதுவுமே கருகாமல் பார்த்துக்கோங்க. சிம்லேயே வச்சு இதை சூடு பண்ணுங்கள். கரம் மசாலா நம்ம எல்லா டிஷ்க்கும் இப்போல்லாம் சேர்க்குறோம். ஸோ இது வீட்லேயே நம்ம செய்கிறப்போ எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நல்லா சூடாயிடுச்சு. அந்த வாசனை அப்படியே உங்களுக்கு வரும். அந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது நான் தட்டில் மாற்றி ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நான் இதை ஆற விட்டுருக்கேன். இப்போ நல்லா கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதை ஜல்லிச்சு நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். இப்போ இந்த மாதிரி ஜல்லடையில் நம்ம ஜல்லிச்சு எடுத்துக்கிறோம். உங்களுக்கு வேணான்னா அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணால் நல்லா ஃபைன் பவுடராக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஜல்லிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டில் இந்த மாதிரி கொஞ்சோண்டு குறப்பாக மீந்துடும். அது விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு நல்லா ஸ்மூத்தாக நம்மளோட கரம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, ஹோம்மேட் கரம் மசாலா ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.